ம். ம். என்னங்க, ம். எந்திரிங்க. ம். இந்தாங்க டீ குடிங்க. ம். ம். என்னங்க, ம். நீங்க குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். ம். போ. ம். ஹாய். ம். ஹாய். ம். ஏங்க, ஹாய். இவன் என் ஆ. கிளாஸ்மேட்டுங்க. ஓ, அப்படியா? ம். சரி, நான் வரேன். பாத்து போயிட்டு வாங்க. என்னாச்சு உன் வீட்டுக்காரருக்கு? ம். எங்க வீட்டுக்காரர் எப்பவும் அப்படிதான். சரி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உள்ள வா. ம். உட்கார்றா. ம். ஆ, நீ நல்லா இருக்கியா சரிதா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ம். இப்பதான் ஒரு நல்ல கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரிதா. நெக்ஸ்ட் மந்த் ஏய், கல்யாணம். நிஜமாவா? ஆமா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சரிதா. இங்க பக்கத்துல என் சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். ம்ஹும். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சரிதா. சரி சரி, நீ உட்காந்துரு. நான் நீ குடிக்க டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய் ஆ? இல்ல இல்ல, எனக்கு டைம்ல ஆ? சரிதா. இன்னும் நிறைய பேருக்கு கார்ட்ஸ் கொடுக்கணும். ஏய், உட்கார்றா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்க. சும்மா இரு, நான் போய் ம், எடுத்துட்டு வரேன். சரி. ம். இந்தா தேங்க் யூ. எடுத்துக்கோ. பிஸ்கெட் எடுத்துக்கோ. ம். நீ எடுத்துக்கோ. ம். ம். பாத்து. நெக்ஸ்ட் மந்த் 7th மேரேஜ் வச்சிருக்கேன் சரிதா. ம். நீயும் வீட்டுக்காரும் அவசியம் வரணும். அப்படியா? சரி சரி, கண்டிப்பா ஆளா நாங்க வந்துடுறோம். அப்புறம் வேற என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னது? ம்? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ம்? இன்னும் ம். எதுவும் விசேஷம் இல்லையா? ம்? இப்படியே இருந்தா எப்படி சொல்லு? என்னத்தடா சொல்ற? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்ததே கிடையாது. அவரால இது வரைக்கும் எனக்கு மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி எந்த சந்தோஷமும் கிடைக்கல. ஐயோ, என்ன சரிதா? நீ சொல்றது உண்மையா? அப்போ இந்த ஆளு கூட எப்படி உன்னால வாழ முடியுது? என்னத்தடா சொல்ற? நான் அவர்கிட்ட எப்பெல்லாம் ஆசையா நெருங்கினாலும் அவர் என்கிட்ட இருந்து விலகி விலகி போறாரு. நான் என்னதான் பண்றது, நீயே சொல்லு. இந்த மாதிரி விஷயத்துல அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படியா? ம். இப்படி இருந்தா வாழ்க்கை நரகமாயிடாது? அந்த ஆளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லடா. எங்களோட ஃபேமிலிய பத்தி உனக்கு தெரியும்ல. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன இவர் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நல்ல மனுஷன்தான், ஆனா உடம்புல இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்படியே இருந்தா உன் லைஃப் என்ன ஆகுறது? ஏதாவது ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியதுதானே? கூட்டிட்டு போணும். சரி,
நான் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. ம், நான் கிளம்பட்டுமா சரிதா? ம், சரி. ம். ம், ரொம்ப காஸ்ட்லியான இன்விடேஷனா இருக்கே. ம். ஆ, என் கல்யாணத்துக்கு 2 பேரும் அவசியம் வரணும். ஓ, கண்டிப்பா நாங்க 2 பேருமே வரோம். நான் இல்லாம நீ தாலி கட்டிடுவியா? சரி சரிதா, பாய். ஓகே, பாய்டா.